இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். எனது ஆஸ்துமா குணமான அதிசயம். என் வயது 51. பெயர் ராஜாமணி என்கிற ஆறுமுகம். தற்போது 3 வருடமாக சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்தில் சூலூர் முத்துக்கவுண்டன் புதூரில் முழுநேர ஊழியராக பணியில் இருக்கிறேன். முன்பு 15 ஆண்டுகள் காற்றாலை கம்பெனியில் பொறுப்பான வேலைகளில் இருந்தேன். இதே பணியில் குஜராத்தில் 3 வருடம் இருந்திருக்கிறேன். தமிழ், மலையாளம், இந்தி, குஜராத்தி பேச, படிக்க, எழுத தெரியும். சுதேசி இயக்க பணிகளில் பல மாநிலங்களிலும் இருந்திருக்கிறேன். பல யாத்திரைகள் சென்றிருக்கிறேன். குஜராத் பூகம்ப நிவாரண பணிகளில் 3 மாதம் தீவிரமாக ஆர்வமாக சேவை பணிகள் செய்திருக்கிறேன். இத்தனை இருந்தாலும் எனக்கு சிறு வயது முதல் சளி, இருமல், ஆஸ்துமா இருந்து வந்தது. இது அப்பா வழியில் வந்திருக்கலாம். அவருக்கு பல வருடம் இது உண்டு. இன்றும் அவர் குணமாகவில்லை. மருந்துகளில் வாழ்கிறார். கடும் தலைவலி வரும். 2 முறை வரும். ஆஸ்துமாவுக்காக நான் 15 வருடங்களாக டாக்டர்களிடம் சென்று இன்ஹேலர் மாத்திரைகளை வாங்கி வருவேன். மாதம் 1 முறை செல்ல வேண்டும். இதற்கு ஒரு நாளே தேவைப்படும். செலவுகள் மாதம் ரூபாய் 3000 வரை ஆகும். வருடம் 2 முறை டெஸ்டுகள், எக்ஸ்ரே என செலவு. வருடம் 1 முறையாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் அளவுக்கு சிக்கல் வந்துவிடும். அப்போது சுமார் 25,000 ரூபாய் வரை செலவு ஆகும். இப்படி 7 முறை அவதிப்பட்டேன். செலவுகளை கணக்கு போட்டு பார்த்து விடலாம். யாரும் பண உதவிகள் செய்து விடலாம். இலவசமாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் தரலாம். ஆனால் உடல் மன வேதனைகள், மன உளைச்சல்களை யார் வாங்கிக் கொள்வார்கள்? எடுத்துக் கொடுக்கத்தான் முடியுமா? ஒரு முறை இன்சூரன்ஸ் போட்டு அதற்கு 4 நாள் அவதிப்பட்டேன். அது ஒரு தனி தலைவலி கதை. சாகும் வரை மருந்துகள், இன்ஹேலர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா டாக்டர்களும் தெளிவாக கூறிவிட்டனர். இதுவரை டாக்டர் ஆர், டாக்டர் ஜி, டாக்டர் ஆர், டாக்டர் ஏ, டாக்டர் வி, டாக்டர் ஏ என 6 டாக்டர்களை பார்த்துவிட்டேன். இதில் 3 பேர் நுரையீரல் நோய் நிபுணர்கள், அதாவது ஸ்பெஷலிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட் என்றும் சொல்வார்கள். இதில் ஒருவர் அமெரிக்காவில் படித்து வந்தவர். மாவட்ட மருத்துவமனை நெஞ்சு நோய் துறைக்கு தலைவர். இருதயம், நுரையீரல் இதில் 3 டாக்டர்களிடம் மட்டுமே நிவாரணம் கிடைத்தது. இதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த அதிக வீரியமான மருந்துகள்தான். அதிக வீரியம் என்றால் அதிக கெடுதல் தானே. அமெரிக்காவில் படித்தவர் உட்பட மற்ற 3 பேரிடம் எந்தவித மாற்றமும் பெரிதாக இல்லை. வெட்டி செலவுகள் தான் ஆயிற்று. குடிக்க வெந்நீர், குளிக்க வெந்நீர், பழங்கள் கூடாது என்பது முக்கிய கட்டளை. உணவுகள் எதுவும் சாப்பிடலாம். அது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை, தெரியாது. அது பற்றி பேசுவதே இல்லை. கேட்டாலும் பயனில்லை. உணவுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஃபுட் இஸ் பிளட் என ஒருவருக்குமே தெரியவில்லை. தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் இல்லை. வாரம் 2 நாள் தான் தலைக்கு குளியல். உடம்புக்கு மட்டும் தினம் குளியல். தலை மட்டும் என்ன பாவம் செய்தது? குளிக்காவிட்டாலும் நோய் வருகிறதே. அப்போது என்ன காரணம்? அந்த காலத்து முனிவர்கள் சிலர் கமண்டலம் கொண்டு போவது போல எங்கு போனாலும் வெந்நீர் பாட்டிலும் கையுமாக, பிளாஸ்கும் பையுமாக போக வேண்டும். வண்டிக்கு பெட்ரோல் போடுவது போல ஹோட்டல் கண்ட பக்கம் வெந்நீரை நிரப்பிக் கொள்வது முக்கிய பணி. அலோபதி மருந்துகளுக்கு இடையில் சித்தா, ஆயுர்வேத மருத்துவர் ஒருவரிடம் 1 வருடம் லேகியம், கஷாயம், கற்றாழை ஜூஸ் முதலியன சாப்பிட்டு சிறிது பலன் மாதிரி தெரிந்தது. கஞ்சி உணவில் பத்தியமும் இருந்தேன். இந்த பலன் கூட மருந்துகளால் வந்ததா, பத்தியத்தால் வந்ததா தெரியாது. யூகித்துக் கொள்ளுங்கள். பத்தியம்தான் காரணம். மருந்துகள் பயனில்லை. அமெரிக்கா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்க முந்தின நாளே போனில் பதிவு செய்ய வேண்டும். ஃபீஸ் 500 ரூபாய் முதலில் செலுத்த வேண்டும். குறைந்தது 3 மணி நேரம் நின்று கொண்டே காத்திருக்க வேண்டும். உட்கார இடவசதி மிகவும் குறைவு. இந்த கொடுமையை என்ன சொல்ல? என்னதான் காத்திருந்தாலும் எல்லா டாக்டர்களும் சில நிமிடங்கள் தான் பார்ப்பார்கள். கூட்டத்தை கூட்டி வைத்து காக்க வைத்து பின்பு சீக்கிரம் அனுப்பி வைப்பதினேயே நோக்கமாக இருப்பார்கள். இயற்கை மருத்துவரைப் போல 1 மணி நேரம், அரை மணி நேரம் பேசி விளக்கம், தைரியம் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள அவர்களுக்கு விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை. இன்னொரு டாக்டர் கதை வித்தியாசமான. அவர் வாரம் 3 நாள் மட்டும், அதுவும் மாலை 6:00 முதல் இரவு 9:00 வரை மட்டுமே பார்ப்பார். கட்டணம் மிக குறைவு, வெறும் 30 ரூபாய் மட்டுமே. ஆனால் மதியம் 2:00 மணிக்கு போய் காத்திருக்க வேண்டும். வரிசை டோக்கன் தரமாட்டார்கள். அறிவிப்பு வருமா என்று அசையாமல் அமைதியாக அண்ணாந்து பார்த்துக்கொண்டு காதை தீட்டி வைத்துக் கொண்டு தவயோகியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். டாக்டர் வருவார் என அவர்களுக்கு தகவல் உறுதியான பின்பு திடீரென ஒருவர் வந்து மைக் மூலம் ஆஸ்துமா, நுரையீரல் டாக்டர் ஏ அவர்களை பார்ப்பவர்கள் உடனடியாக டோக்கன் வாங்கிக் கொள்ளவும் என்று அறிவிப்பு தெளிவாக சொல்வார்கள். மீண்டும் உடனே மறுமுறை சொல்வார்கள். காத்திருந்தவர்கள் அடித்து பிடித்து ஓடி டோக்கன் வாங்க வேண்டும். ஒரு நாளில் 15 பேர் மட்டுமே பார்ப்பார்கள். மற்றவர்கள் சும்மா திரும்ப வேண்டியதுதான். அறிவிப்பை கேட்டவுடன் ஓடி முதல் டோக்கன் வாங்கி 30 ரூபாய் கட்டி 2வது டோக்கன் வாங்கினால்தான் உறுதியாக பார்க்க முடியும். இதற்கும் 4:30, 6:30, 9:00 என காத்திருக்க வேண்டும். டோக்கன் வாங்கும் வரை டென்ஷனோ டென்ஷன். டோக்கன் வாங்கிவிட்டாலோ மகிழ்ச்சியில் கேண்டீன் சென்று எதுவும் சாப்பிட்டு வரலாம். இரவு டிஃபன் வகைகளும் திவ்யமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். எல்லாம் நன்றாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிட்டு செல்லும் இடம் அது. டாக்டரை பார்த்த பின்பும் அங்கு மருந்துக்கு 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அங்கு மருந்துகள் மிக நியாயமான குறைந்த விலையில் கிடைக்கும். டாக்டர் நன்றாக அன்பாக பார்த்து மருந்து எழுதுவார். மருந்துகளை நிறுத்தவே கூடாது என்பார்கள். டாக்டர் என்னதான் அன்பாக சேவையாக பார்த்தாலும் மருந்துதான், விஷம் தான். அதன் நன்மையும் கெடுதலும் சேர்ந்து வந்துதான் தீரும். அதிக வீரியம் உள்ள மருந்துதான் நிவாரணம் தந்தது. வீரியம் குறைந்தால் காரியமாகாது. இன்ஹேலர் தினம் 2 வேளை இழுக்க வேண்டும். இதனால் தொண்டை வலி வரும். பவுடர் மருந்து தொண்டையில் ஒட்டிக்கொண்டு இப்படித்தான் செய்யும். ஆவி மருந்தில் இந்த பிரச்சனை இல்லை. இப்படியாகத்தானே வாழ்க்கை வண்டி உருண்டு கொண்டிருந்தது. சுமார் 3 லட்சம் ரூபாய் மெதுவாக ஆவியாகிவிட்டது. இந்த நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு முறையும் மருந்து வாங்க வரும்போது வெறுப்பாகவும் கவலையாகவும் இருக்கும். ஏதும் செய்ய முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கும். எதை பார்த்தாலும் பயம். தண்ணீர் கூடாது, வெந்நீர்தான், டஸ்ட் ஆகாது, பயம். பழத்தை கண்டால் பயம். ஆனால் பழத்தை கண்டால் ஆசை வரும். பயப்படுத்தி வைத்திருக்கிறார்களே. எந்த பழமும் 10 வருடமாக கிடையாது. எப்போதாவது ஒரு வாழைப்பழம். மற்றபடி நொறுக்கு தீனிகள், இனிப்புகள் நன்றாக சாப்பிடுவேன். அடிக்கடி வாங்குவோம். எளிதில் எங்கு போனாலும் கிடைக்கும். சில நாள் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் ஆகும். கார் பிடித்து ஓடுவோம். அவசரமாக ஐசியூவில் போட்டு விடுவார்கள். 3 நாள் ஐசியூ, பின்பு நார்மல் வார்டு, 1 வாரம். இப்படி மாத கணக்கில் லீவ் எடுத்து தொழில் பாவிக்கும். வருமானம் போய்விடும். ஈஷா காட்டுப்பூ, கவனகர் முழக்கம் பத்திரிகைகள் மூலம் இயற்கை மருத்துவ செய்திகள் 4 வருடமாக தெரியும். தெரிந்தும் வரவில்லை.
பின்பு நண்பர் ஒருவர் விபரமாக சொல்லியும் கூட பயம். எப்படி தண்ணீரில் குளிப்பது, குடிப்பது, பழங்கள் சாப்பிடுவது என்பதுதான் உச்சகட்ட பயம், முதன்மையான பயம். இதையெல்லாம் தொட்டுவிடாதே என தொடர்ந்து பயமுறுத்தியே வைத்திருந்தார்கள். ஈஷா காட்டுப்பூ இதழில் ஆஸ்துமா குணமான ஒருவரின் கட்டுரை வெளிவந்தது. அவருடன் தொலைபேசியில் பேசினேன். சிறிது நம்பிக்கை வந்தது. தினமும் வகுப்பு நடத்துகிறார்கள். இதில் கலந்து கொண்டு ஏதாவது கற்றுக்கொண்டால் மற்றவருக்கும் சொல்லலாமே என்பதே முக்கிய நோக்கம். என்னையே பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள விரும்பினேன். முதல் நாள் வகுப்பில் பொதுவான விஷயங்களே இருந்தன. இரண்டாம் நாள் தற்செயலாக ஆஸ்துமா பற்றிய பாடம் இருந்தது. ஆஸ்துமா குணமான சிலரும் சில நாள் வந்து பேசினார்கள். முதல் நாளே தண்ணீர் குளிக்க ஆரம்பித்தேன். வகுப்பில் தைரியம், விளக்கம் கிடைத்தது. டீ காஃபி நிறுத்திவிட்டேன். தின்பண்டம் நிறுத்தம். நன்றாக மென்று சாப்பாடு சாப்பிட்டேன். டிஃபன் வகை இட்லி, தோசை நிறுத்தம். முன்பு தினம் 6 முறை டீ குடிப்பேன். 2 முறை ஏதாவது தின்பண்டம் இருக்கும். வடை, போண்டா, பேக்கரியில் பப்ஸ், சால்ட் பிஸ்கட் போன்றவைதான். காலை மாலை என வழக்கம். இது போக 3 வேளை உணவு. இதில் 2 வேளை டிஃபன், அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி என மாறி மாறி வரும். மதியம் சாப்பாடு வழக்கம் போல மோர் சிறிது லேசாக உண்டேன். தயிர் சாப்பிட்டால் பிரச்சனை வந்துவிடும். இயற்கை மருத்துவம் ஆரம்பித்து 1 வாரத்திலேயே நல்ல பலன். தண்ணீரில் குடித்தும் சளி இருமல் வரவில்லை என்பதே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பழங்களை சேர்த்துக் கொண்டேன். முன்பு கண்டதையெல்லாம் சாப்பிட்டேன். பின்பு கண்டு அதை உணர்ந்து புரிந்து சாப்பிட்டேன். முன்பு பல வகை உணவுகள், இப்போது பழ வகை உணவுகள். இனிமா மேல் ஒரு பயம், தயக்கம் இருந்தது. 2 மாதம் கழித்துதான் இனிமா எடுத்தேன். இனிமா பற்றியும் தவறாகவே பயத்தை உருவாக்கிவிட்டிருந்தார்கள். அதன்பின் தினம் இனிமா எடுத்து வருகிறேன். இனி இனிமா என்று இருக்க முடியாது. அது ஒரு சுகம். குடலும் உடலும் மிக சுத்தமாகிவிடும். சுமார் 15 வருடமாக யோகா அவ்வப்போது செய்வேன். தற்போது தவறாமல் தினம் செய்து வருகிறேன். யோகாவை விட உணவினால்தான் பெரிய மாற்றம் என்று சொல்ல முடியும். இப்போது காலை டிஃபன் கிடையாது, காலி வயிறு. முன்பு சிறிது நேரமானால் பசி உணர்வும் பதட்டமும் வரும். இப்போது நேரம் தெரிவதில்லை, பசியே இல்லை. தேவை கருதி கொஞ்சம் சாப்பிடுவது மட்டுமே. தூக்கம் நன்றாக வருகிறது. பசி ருசி நன்றாக தெரிகிறது. தலைவலி இருப்பதில்லை. லோக் என்ற இருமை இல்லை. வாழ்க்கை சுலபமாக சுகமாக போய்கொண்டிருக்கிறது. இயற்கை மருத்துவமே முக்கிய காரணம். டாக்டர் RS தினசரி வகுப்புகளுக்கு போனது மட்டுமல்லாமல் அவர் வெளியூரில் பாட வகுப்பு நடத்தும் போதும் 2-3 முறை சென்று கலந்து கொண்டேன். எங்கள் மன்றத்திலும் அவரது சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பயன்பெற்றோம். முன்பு நான் ஒரு சிக்கலான நோயாளி. இப்போது எனக்கு நானே டாக்டர், வெற்றிகரமான டாக்டர். மற்றவர்களையும் குணப்படுத்த முடியும். இப்போதெல்லாம் விரும்பி வெயிலில் காய்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதனால் சக்தி கிடைக்கிறது, சோர்வில்லை. முன்பெல்லாம் வெயிலில் 10 நிமிடம் இருந்தாலே தலைவலி வந்துவிடும். ஆகவே நிழலை தேடுவேன். இப்போதே அந்த பிரச்சனை இல்லை. முன்பு மழை சாரல் பட்டாலே சளி, வீசிங் வந்துவிடும். குடையும் கையுமாலே இருப்பேன். அடிக்கடி பாலக்காடு செல்வேன். அங்கு மழை திடீரென பெய்யும். ஆகவே பயம் இருக்கும். இப்போது மழையில் நனைகிறேன். நன்றாகவே உள்ளது. சென்ற மாதம் ஏப்ரல் 3-18 பாலக்காடு ஒரு திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்பும்போது மாலை 6:00 இரவு 9:00 மழையில் நனைந்து கொண்டே நடந்து வந்தேன். சுகமாக இருந்தது. அது ஒரு சக்தி. இப்போது தலைக்கும் உடம்புக்கும் எண்ணெய் எதுவும் தேய்ப்பதில்லை. முன்பு தினசரி எண்ணெய் பூச்சு உண்டு. எண்ணெய் பூச்சும் வியர்வையும் கலந்தால் சங்கடம்தான். இது தவிர்க்க தெரியாமல் இருந்தது. இப்போது தெளிவு கிடைத்துவிட்டது. முன்பு குளிக்க சோப்பு, ஷாம்பு வகைகள்தான். இப்போது மாவு, குளியல் பொடி வகைகள். முன்பு பசி தாங்காது. ஏதாவது வாங்கி தின்று விடுவேன். இப்போது பசி தாங்கும் சக்தி வந்துவிட்டது. கடைகளுக்கு ஓட வேண்டிய அவசியமில்லை. இயற்கை என்பது மகாசக்தி. இது இங்கு வந்த பின்புதான் புரிந்தது. மக்கள் இது பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் நோயாளியாக துன்பப்படுகிறார்களே என்கிற ஆதங்கமும் கவலையும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவேதான் இப்பிரசுரம் மூலம் செய்திகளை மக்களுக்கு தருகிறேன். உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.